ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம் சிஷ்யன் தனது குருவிடம் கேட்டான். குருவே, என் மனம் எப்போதும் அமைதியில்லாமல் அலைந்து கொண்டே இருக்கிறது. அதை நான் எப்படி கட்டுப்படுத்தலாம்? குரு சிரித்தார். அவர் சிஷ்யனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு குரு சொன்னார், இந்த தண்ணீரை கவனமாகப் பார். சிஷ்யன் நீரின் மேற்பரப்பில் பார்த்தான். காற்றால் அது அலைந்தது. முகம் தெளிவாகத் தெரியவில்லை. அப்போது குரு ஒரு சிறிய கல்லை நீரில் போட்டார். நீர் அலைந்தது, சுழலியது. இப்போது உன் முகம் தெளிவாகத் தெரிகிறதா என்று கேட்டார் குரு. இல்லை குருவே என்றான் சிஷ்யன். குரு சிரித்தார். அதுதான் வாழ்க்கையின் உண்மை என்றார். நீரைப் போலவே மனமும் இருக்கிறது. நீ அச்சம், கோபம், ஆசை, பதட்டம் போன்ற கற்களை அதில் வீசினால் அது கலங்கும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் நீர் தெளிவாகி உன் உண்மையான முகத்தை, உன் ஆன்மாவை காண முடியும். சிஷ்யன் ஆழமாக சிந்தித்தான். அந்த நாள் முதல் அவன் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தன் மனதை கவனித்தான். சில நாட்களில் அவன் உள்ளத்தில் ஒரு அற்புத அமைதி தோன்றியது. குருவின் சொல் உண்மை என உணர்ந்தான். பாடம்: வாழ்க்கையில் அமைதி வெளியிலிருந்து வராது. அது நம் உள்ளத்தில்தான் உள்ளது. அதை காண வேண்டும் என்றால் நம் மனம் நீர் போல தெளிவாக இருக்க வேண்டும்.